ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामाख्यं तथाधीष्वपदातिहं वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवां च श्रीरूपं जाग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं शाद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितां च नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरत्विषे नमः। नमो ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेच गोपिका गान्त राधा गान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवाती वास्तस्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण माताजी हरे कृष्णा। நம்ம நேற்று 13வது அத்தியாயம் பார்த்தோம். 13வது அத்தியாயத்துல எப்படி நம்ம இந்த ஜட இயற்கையில நம்ம அந்த உடம்பை எடுத்துட்டு அந்த உடம்பை உணர்ந்தவங்களா இருந்து அதுக்கப்புறம் ஞானம் பெற்று அந்த ஞானத்தோட பலன் என்ன, அந்த ஞானத்தோட இறுதி இலக்கு என்ன அப்படின்னா பகவானை அறிவதே அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம். இதுதான் இந்த ஸ்லைடு. இது நம்ம 13வது அத்தியாயத்துக்கோட சுருக்கத்தை இதுல சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 14வது அத்தியாயம். இந்த 4வது அத்தியாயம் ஜட இயற்கை, இதோட முக்குணங்கள் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த இந்த இது ஃபுல்லாமே பகவான் ஜட இயற்கையோட முக்குணங்களை அர்ஜுனனுக்கு விவரிக்கிறாங்க. இப்படித்தான் இருக்கும், முக்குணங்களோட செயல்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோகாவே என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, முக்குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஷத்வம் சுகே ஜஞ்சயதி ரஜ கர்மணி பாரத ஞானம் ஆருத்ய து தமக பிரமாதே சஞ்சய யுத்யுத சஞ்சத் யத்யுத. பரதனின் மைந்தனே, சத்வகுணம் இன்பத்தினாலும் ரஜோகுணம் செயல்களின் பலன்களினாலும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஞானத்தை மறைக்கும் தமோகுணம் பைத்தியக்காரத்தனத்தினால். இது
பைத்தியக்காரத்தனத்தினால் பந்தப்படுத்தப்படுகின்றது. அப்ப அ பகவான் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த 3 முக்குணங்கள் தான் என்ன பண்ணுது, அ இந்த பௌதீக உலகத்துல இருந்து நம்ம வந்து இந்த பௌதீக ஆசைகள வந்து அனுபவிக்கிறதுக்கு இந்த முக்குணங்கள் தான் செயல்படுது. அது எப்படி? அது வந்து முந்தைய கர்மாக்கு தகுந்த மாரி. முந்தைய கர்மங்கள்ல நம்ம என்னென்னலாம் ஆசைப்பட்டுருப்போம், முந்தைய பிறவியில என்னென்னலாம் ஆசைப்பட்டுருப்போம். அதுக்கு தகுந்த மாரி தான் பகவான் என்ன பண்றாங்க, அடுத்த பிறவிய நிர்ணயம் பண்றாங்க. நம்மளோட ஆசைகளுக்கு தகுந்த மாரி. நம்மளா என்னென்ன செயல்லாம் செஞ்சுட்டு போயிருக்கோம் முந்தைய பிறவியில. அதுக்கு ஏத்த மாரி தான் என்ன பண்றாங்க, அடுத்த பிறவிய நம்மளுக்கு வந்து பகவான் வந்து எந்த கர்ப்பத்துல போய் வைக்கணும் அப்படிங்கிறத பகவான் வந்து டிசைட் பண்றாங்க. அப்ப அந்த ஆசைக்கு தகுந்த மாரி என்ன பண்றோம், திரும்ப இந்த பௌதீக பந்தத்துல வந்து சிக்கிக்கிறோம். அப்ப அப்படி சிக்கிட்டு, இந்த ஜட இயற்கையோட முக்குணங்கள்ல வந்து நம்ம வந்து எப்படி சிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. முக்குணங்கள் 14.1ல இருந்து 14.9 வரையிலும் முக்குணங்கள தான் விவரிக்கிறாங்க. ஏன்னா சத்துவ குணம் எப்படி இருக்கும்? ரஜோ குணம் எப்படி இருக்கும்? தமோ குணத்துல இருக்கவங்க எப்படி இருக்கும்? அப்படின்னு இந்த ஸ்லைடுல வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மாயா என்ன பண்ணுவாங்களாம், கயற போட்டு நம்மள திரும்ப திரும்ப இந்த பௌதீக பந்தத்துல வந்து நம்மள வந்து பந்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அதுவும் நம்மளுக்கு ட்ரிக்கு. இவன் எந்த அளவுக்கு சரண்டர் ஆகுறான் அப்படிங்கிறதும் வந்து பகவான் வந்து அவங்க வந்து நம்மள வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு நம்ம வந்து உணர்வுகள, அந்த மனச வந்து எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துறோங்கிறது, அந்த தகுந்த பயிற்சி அப்படின்னு பகவான் சொல்லுவாங்க இல்லையா? அந்த பயிற்சியினால மட்டும் தான் முடியும். அப்ப அது எப்பேர்ப்பட்ட பயிற்சி அப்படின்னு பார்ப்போம். முக்குணங்கள் என்றால் என்ன? கயறு போன்ற முதன்மையான வண்ணங்கள். நம் வாழ்வின் ஒவ்வொரு அம்சங்களையும் பாதிக்கும் குணங்கள். ம், தன்மை, நடத்தை, வாழ்வை எதிர்நோக்கும் விதம். வெவ்வேறு நிலைகளில் நம்மை பாதிக்கும். அப்ப வேற வேற நிலையில நம்ம உடம்ப பாதிக்கும் அப்படின்னா, இந்த உடம்ப எடுத்திருக்கோம். இந்த உடம்புக்குள்ள மனசு இருக்கு. இந்த மனசு என்ன பண்ணும்? கண்ணு வந்து எத பாக்குதோ, நாக்கு வந்து எத விரும்புதோ, இல்ல கைகள் வந்து எத செய்யணும்னு ஆசைப்படுதோ, ஏன்னா நம்ம எல்லாமே இந்த பௌதீக விருப்பம். நம்ம உடல் சார்ந்த விருப்பங்கள எடுத்து தானே இங்க வந்திருக்கோம். அப்ப அதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த உடலு, மனசு, நம்மளோட உணர்வுகள் இது எல்லாமே நம்மள வந்து என்ன பண்ணும்? நம்மள வந்து வேற வேற ஸ்டேஜ்ல வந்து திரும்ப திரும்ப விழுக வைக்கும். இது அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு ஏத்த மாரி அந்த ஆசைக்கு தகுந்த மாரி ஏதாவது ஒரு குணத்துல போய் நம்ம மாட்டிக்குவோம். எளிமையான ஒரு எடுத்துக்காட்டு. முக்குணங்களுக்கு எடுத்துக்காட்டு. சந்தோஷமான குடும்பம். மிகவும் சுறுசுறுப்பான குடும்பம். இதெல்லாம் நம்ம திரும்ப பார்க்க போறோம். இது வெறும் சும்மா வந்து அந்த பிக்சர் நம்மளுக்கு ஈஸியா புரியிறதுக்காக. எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கும் குடும்பம். எப்படி சண்டை சச்சரவுகள்லாம் போட்டு, எப்படியோ அந்த நாள்கள கடத்திட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாரி ஒரு குடும்பம். அப்புறம் இயற்கையின் முக்குணங்கள். இயற்கையோட முக்குணங்கள் எப்படிலாம் வேலை செய்யுது? நம்ம வந்து எந்த நம்ம வந்து எப்படி நம்மளோட வேலைகள் இருக்கு? நம்ம எடுத்துக்கிற உணவு எப்படி இருக்கு? நம்ம எடுத்துக்கிற ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கு? நம்மளோட மனசோட நிலைமை எப்படி இருக்கு? அப்படின்லாம் நம்ம வந்து நம்மள நாமளே பயிற்சி பண்ணிக்கிறதுக்காக, இது வந்து நம்ம சத்துவ குணத்துல நிலைச்சிருக்கோமா? இல்ல நம்மகிட்ட தமோ குணம் மேலோங்கி இருக்கா? இல்ல ரஜோ குணம் மேலோங்கி இருக்கா? அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன புக்கு படிக்கோம்? நம்ம என்ன மாரி வேலை செஞ்சுகிட்டு இருக்கோம்? நம்ம வந்து என்ன ஒரு நாளு, அந்த 24 மணி நேரத்த எப்படி கொண்டு போறோம்? நம்ம வந்து எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போறோம்? எப்படிலாம் சாப்பிடுறோம்? நம்மளோட மனசு வந்து எப்படிலாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு? அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த 3 குணங்கள வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம். அப்ப இது குடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம ஒரு சத்துவ குணத்துல நிலை பெற்று இருந்தோம் அப்படின்னா, உற்சாகமூட்டும் சுயசரிதை. சத்துவமான புத்தகங்கள படிப்போம். அதே மாரி வேலை என்ன பண்ணுவோம், அந்த புத்தகங்கள படிச்சு, அதன் மூலமா அத வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். அப்புறம் காலையில சீக்கிரமா எந்திப்போம். அப்ப மதியம் வரையில நம்ம எப்படிதான் இருப்போம்? நல்ல ஒரு சத்துவ குணத்துல தான் நிலையா இருப்போம். அப்புறம் வந்து நம்ம கேட்கிற அந்த மியூசிக் கூட எப்படி இருக்கும் அப்படின்னா, இனிமையான மியூசிக்கு. நம்ம வந்து கீர்த்தனம் சொல்லுவோம் இல்லையா? இந்த மாரி விஷயங்கள் தான் கேட்போம்.
அதே நேரம் ஒரு ரஜோ குணத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, இது எதுக்காக புஸ்தகங்கள போட்டிருக்காங்கன்னா, பிரபுபாத் இருந்த காலத்துல புக்ஸ் ரீடிங் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா இருந்தது. இப்பல்லாம் நம்ம வந்து புக்ஸ் ரீடிங்கிறதே ரொம்ப, ரொம்ப, ரொம்ப குறைஞ்சு போச்சு. அப்ப ரஜோ குணத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, திகில் நாவல். நெறைய வந்து நாவல் அந்த காலத்துலலாம் வரும். இப்பயும் வந்து நாவல் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா வாங்கி படிக்கிறவங்க கம்மியாயிட்டாங்க. அந்த நாவல்ல எப்படி இருக்கும்? குற்றம் செய்றது, கொலை செய்றது, அந்த மாரிலாம் இருக்கும். அத கண்டுபிடிக்கிறது. துப்பறியும் நாவல் அப்படிலாம் வரும். அந்த மாரி நாவல் படிக்கிறவங்க. அப்புறம் அறிவியல், கற்பனை கதை. இதெல்லாம் படிப்பாங்க. அத தெரிஞ்சுக்கணும். அறிவியல்ல வந்து இந்த மாரி குடுத்தா இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜோ குணத்துல இருக்கவங்க படிப்பாங்க. அது மட்டும் இல்லாம பணத்த தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பணம் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்டின்னா, ரொம்ப ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கும். அப்புறம் இவங்களோட சுறுசுறுப்பு எப்ப ஆரம்பிக்கும் அப்டின்னா, சத்துவ குணத்துல இருக்கவங்க அதிகாலையிலேயே தொடங்கிருவாங்க. இந்த ரஜோ குணத்துல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, மத்தியான நேரம் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்களாம். மத்தியானத்துல இருந்து சாயந்திரம் வரையிலும். அப்புறம் அவங்க வந்து ரொம்ப அந்த மியூசிக் எப்படி கேட்பாங்க அப்டின்னா, டம் டும்னி இப்ப எல்லாம் வருது இல்லையா? இப்ப இருக்க பாட்டுக்கெல்லாம் ஓவர் மியூசிக்கா சில நேரம் கூட கொஞ்ச நேரம் கேட்டாலே நம்மளுக்கு என்ன வந்துரும்? அப்படியே அந்த மியூசிக் மேலயே கோவம் வந்துரும். தலைவலிக்க ஆரம்பிச்சுரும். அந்த மாரி இசைகளத்தான் அவங்க கேட்பாங்க அப்படின்னு அப்ப அடுத்தது வந்து தமோ குணத்துல இருக்கிறவங்க. அவங்க வந்து எதெல்லாம் பண்ணக்கூடாதோ, எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதோ, அந்த மாரி எல்லாம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து இருக்கும். ஆட்சேபிக்கத்தக்க வலைத்தளங்கள். ஏன்னா, இப்ப நெறைய சமூக வலைத்தளங்கள் வந்திருக்கு. எத்தனையோ பேரு ரம்மி சர்க்கிள் ஆடி அந்த குடும்பமே இழந்து போயிருது. அவங்க வந்து அந்த பணத்த பூரா அதுல தொலைச்சு என்ன ஆயிடுறாங்க, கடைசியில சூசைடே பண்ணிர்றாங்க. இது வந்து ஒண்ணுதான். அதுக்கப்புறம் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகிறது. இந்த மாரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. மது, போதைப் பொருள். இரவு 8 மணியிலிருந்து அதிகாலை 4 மணி வரை. இவங்க எப்பதான் சுறுசுறுப்பா இருப்பாங்க? இந்த தமோ குணத்துல இருக்கவங்க, நைட் ஆரம்பிச்சு அதிகாலையில வரையிலும் சுறுசுறுப்பா இருப்பாங்க. அப்புறம் போய் லேட்டா தூங்கி, அப்புறம் லேட்டா எந்திப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்னதான் பிடிக்கும் அப்டின்னா, இந்த கத்துறது, கதறது இப்பல்லாம் நெறைய வந்து அந்த நைட் கிளப்ஸு, அப்புறம் வந்து அதுக்கு பேரே என்னென்னமோ வித்தியாசமாலாம் வச்சிருக்காங்க இல்லையா? அவங்கலாம் அ என்ன சொல்றது? இப்ப வந்து ஃபேஷன் வந்து நைட் அவுட் போறது அப்டின்னு சொல்லிட்டு குழந்தைங்க சொல்றாங்க. நைட் அவுட்னா அந்த நைட்ட வந்து அவங்க என்ஜாய் பண்றாங்களாம். அந்த அளவுக்கு நைட்டு முழிச்சிருந்து, மிட் நைட்ல சாப்பிடுறது, மிட் நைட்ல அந்த பப்புகளுக்கு போய் டான்ஸ் ஆடுறது, இந்த மாரி வெஸ்டர்ன் கலாச்சாரம் வந்து பரவியிருக்கு. அதெல்லாம் எத சார்ந்தது அப்டின்னா, தமோ குணத்தை சார்ந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப ஒரு சத்துவ குணத்துல இருக்கிறவங்க வந்து எங்க தான் போவோம்? ஒரு அமைதியான இடம். ஒரு பார்க் போவோம், கோயில் போவோம், அந்த மாரி. அது எப்படி இருக்கும்னா, ரொம்ப நிறைவா இருக்கும். ரொம்ப வந்து அமைதியான இடமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்னதான் சாப்பிடுவோம்? அந்த சைவ சாப்பாடு. நம்மளுக்கு குடுத்திருப்பாங்க இல்லையா? தானியங்கள், பழங்கள், பால் பொருட்கள் இது மட்டும் தான் சாப்பிடுவோம். அதே நேரம் நம்ம வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட, ஞானத்தோட இருப்போம். அதே நேரம் ரஜோ குணத்துல இருக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? வெறித்தனமா பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அந்த பணத்தோட தேவை ஓடிக்கிட்டே இருக்கும்போது, அ இவ்வளவுதான் பணம் வேணும். இதுதான் என்னோட டார்கெட் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து நிர்ணயம் பண்ணவே முடியாது. அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சூடானது, உரப்பானது. அவங்க எப்படி வந்து சாப்பிடவும் செய்வாங்க அப்படின்னா, ரொம்ப காரமா சாப்பிடுறது, ரொம்ப சூடா சாப்பிடுறது, இந்த மாரிலாம் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ரொம்ப சூடா, ரொம்ப காரமா அந்த மாரி சாப்பிடுறவங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு அப்படி சாப்பிடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, கோபம், பேராசை. அந்த உணவுகள் எடுத்துக்கிறதுனால, அவங்க வந்து இந்த மாரி டார்கெட்டே இல்லாம அந்த பணத்த தேடி ஏன்னா பௌதீக உலகத்துல வாழ்றதுக்கு பணம் வந்து ரொம்ப தேவையா இருக்கு. ஆனா, அந்த பணத்து மேல பேராசை வந்து, அந்த பௌதீக ஆசைகள நிறைவேத்துறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப ஒரு வீடு இருக்குன்னா, அந்த வீட்ல நம்ம வாழ்றதுக்கு தேவையான எல்லாம் இருக்கிறதோட முடிக்க மாட்டாங்க.
அடுத்து வந்து அத விட பெரிய வீடு வேணும். கார் நிப்பாட்டுறதுக்கு இடம் வேணும். இப்படின்னு அவங்க டார்கெட் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கனால, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஆசைகள் பெருசா இருக்கும். அந்த ஆசைக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு வந்து சமூகத்துல ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு கிடைக்குது இல்லையா? அவன் பெரிய பணக்காரன். அவன் பாரு அவன் வீடு பாரு, அவன் காரு பாரு அப்படின்னு மித்தவங்கலாம் புகழும்போது, அவன் என்ன ஆயிருவான்? அதுக்கு அடிமை ஆயிருவான். அதத்தான் சொல்றாங்க. அப்புறம் தமோ குணத்துல இருக்கிறவங்க. பப் இரவு விடுதி. தீண்டத்தகாததும், கெட்டுப்போனது, அழுகுவது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சாப்பாடு இவ்வளவு மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டா மட்டும் தான். அதாவது குக் பண்ண 3 மணி நேரத்துல சாப்பிட்டா மட்டும் தான், அந்த சாப்பாட்டுல வந்து சத்துவ குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நம்மல்லாம் என்ன பண்றோம், அந்த குழம்பு, சட்னி எல்லாத்தையும் தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சு அத திரும்ப சூடு பண்ணி அந்த மாரிலாம் சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. இதுல வந்து என்ன பண்றாங்க, கெட்டுப்போனது, தீண்டத்தகாதது, கெட்டுப்போனது, அழுகுவது. அந்த மாரி கெட்டுப்போன சாப்பாடுகள கூட சாப்பிடுறாங்க அப்படின்னா, உடம்புக்கு தேவையில்லாத சாப்பாட சாப்பிடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம. சோம்பேறி, மந்தம், ஆன்மீக முன்னேற்றத்தில் ஆர்வம் இல்லை. அப்ப ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க, மந்த புத்திக்காரவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் இந்த மாரி ஆன்மீக செயல்கள் இருக்குன்னு சொன்னா, அவங்க வந்து காதுலயே வாங்கிக்க மாட்டாங்க. தமோ குணத்துல இருக்கிறவங்க. இந்த முக்குணங்கள பத்தி பகவான் வந்து நம்மளுக்கு விளக்கம் குடுக்குறாங்க. இயற்கையின் முக்குணங்கள். சத்துவ குணம். தன்னில் மிகவும் திருப்தியுற்று இருப்பதால், பரமாத்மாவின் ஆணைகளை பின்பற்றுவதில்லை. அப்ப சத்துவ குணத்துல இருக்கிறவங்களுக்கும் கண்டிஷன் போடுறாங்க. அதையும் நம்ம பார்ப்போம். அவரது இப்ப ரஜோகுணம். அவரது ஆசைகள் கூக்குரலிட்டுக் கொண்டிருப்பதால், பரமாத்மாவின் ஓசை அவருக்கு கேட்பதில்லை. தமோகுணம். அவர் மிகவும் சோம்பேறியாகவும், அறியாமையினாலும் இருப்பதால், அவர் பரமாத்மாவின் சப்தத்தை கேட்பதில்லை. அப்ப ஒருத்தவங்க வந்து சத்த அ சத்துவ குணத்துல இருக்கணும் அப்டின்னா கூட, சத்துவ குணத்திலேயே இருந்தா கூட அவங்களுக்கும் என்னதான், திரும்பவும் வந்து அவங்க இந்த பந்தத்துல மாட்டிக்குவாங்க. அந்த எந்த ஸ்லோகம்ன்னு பார்க்கலாம். 6வது ஸ்லோகத்துல இருக்கு. 14.6. முதல்ல வந்து சத்துவ குணம்னா என்ன? அந்த சத்துவ குணத்துல நம்ம வந்து இதுதான் சத்துவ குணம். நம்ம இப்படித்தான் உணவுகள எடுத்துக்கணும். இப்படிதான் ஒரு வைஷ்ணவ மாரி ட்ரெஸ் பண்ணிக்கணும். அப்ப அந்த நம்மளோட கேரக்டர் வந்து நம்ம அமைதியத்தான் விரும்பணும். ஏன்னா, நம்ம வந்து இந்த உலகத்துல நிலையா இருக்க போறது இல்ல. ரொம்ப ஆசைப்பட்டு ஓடிக்கிட்டே இருந்தாலும், அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எந்த நேரம், எந்த நிமிஷம் இதெல்லாம் விட்டுட்டு இந்த உடம்பு போகும்னு நம்மளுக்கு தெரியாது. அப்ப அந்த எண்ணங்கள் என்ன ஆகும்? அந்த எண்ணங்கள் மகான தியானம் பண்ணியிருந்தா மட்டும் தான் அது மேல் உலகங்களுக்கு போக முடியும். அப்படி இல்லாம அது வேற ஏதோ செயல்கள்ல இருந்தது அப்படின்னா, அது என்னதான் ஆகும்? திரும்ப வந்து இப்படி கீழ தான் விழுவோம். இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் எல்லாம் அடைஞ்சு, அவங்க வந்து சத்துவ குணத்துல இருந்தாங்க அப்படின்னா, அவங்களும் எப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னா, ஆ இ அவங்களுக்கு வந்து இந்த ஜட துன்பங்கள்ல ரொம்ப வந்து சிக்கிக்க மாட்டாங்க. ஏன்னா, மேக்ஸிமம் அந்த சத்துவ குணத்துல இருக்கிறவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா, பிராமணரா இருப்பாங்க. அவங்க வந்து அதுக்குரிய அந்த பிராமணனுக்குரிய குவாலிட்டியோட இருக்கிறவங்கள தான் இந்த இடத்துல பிராமணா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த சத்துவ குணத்துல இருக்கிறதுனால, இந்த பாவ விளைவுகள்ல இருந்து அவங்களால விடுதலை பெற முடியும். ஆனா, சத்துவ குணத்துல இருக்கிறாங்க ஒருத்தவங்க, அத எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அ ஏன்னா இது வந்து நிலையில்லாத இடம். பகவான் மேல வந்து நம்மளோட ஞானத்த செலுத்தணும். அப்படின்னு அவங்க வேதங்கள படிச்சு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி, இரு எல்லாத்தையும் ஓரளவுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னா கூட, அவங்களுக்கு என்ன வந்துருமா, நம்ம தான் வந்து ரொம்ப சிறந்தவன். நம்ம தான் அறிவாளி. அப்படிங்கிற தற்பெருமை வந்துருமாம். அப்ப தற்பெருமை வந்துருச்சு அப்படின்னாலே, அங்க என்ன பண்ண முடியாது? திரும்ப வந்து அந்த சத்துவ குணத்துல நிலை பெற முடியாது. அவங்க வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கு என்ன ஆயிரும், நானாங்காட்டிக்கு தான் இதெல்லாம் ஃபாலோ பண்றேன். எனக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியுது. அப்படின்னு அவங்களோட மைண்ட் செட்டப்பே அந்த மாரி ஆயிரும். நான் தான் இது இது எல்லாத்தையும் தெரிஞ்சவன் நான். நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் கண்டிப்பா பகான தெரிஞ்சவன். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு பெருமை வந்து அவங்களுக்கு வந்துரும். அப்படி இருந்தாலும் அவங்க வந்து அறிவுல முன்னேறி இருப்பாங்க. அவங்க வந்து
இந்த விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்றதுலயும் சிறப்பா இருப்பாங்க. ஆனா என்ன ஆயிரும், அந்த தற்பெருமை வந்துரும். தற்பெருமை வந்ததுனால என்ன ஆகும் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு இதெல்லாம் தெரியுது. இப்படிலாம் நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து இருக்கு. நம்மளும் கொஞ்சம் இந்த லைஃப் ஸ்டைல கொஞ்சம் கூட்டிக்கலாமே! அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப வந்து இந்த பௌதீகத்துல வந்து ஒட்டிக்கிட ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா ஒருத்தவங்க புகழும்போது, சாமி நல்லா சொல்றீங்க. நீங்க வந்து நல்லா வந்து இது பண்றீங்க. ரொம்ப நல்லா உங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள பார்த்தாலே." இந்த மாரி யாராவது புகழ்ந்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கு அடிமையாயிருவாங்க. அடிமை ஆயிட்டாங்கன்னா, திரும்ப என்ன ஆகுவாங்க? அந்த அந்த புகழான பேச்சுகளுக்கெல்லாம் மயங்கி, திரும்ப பௌதீக சுகத்துக்குள்ள வந்துருவாங்க. அப்ப சத்துவ குணத்துல இருந்தாலும், அந்த தற்பெருமைக்கு மயங்கிட்டாங்கன்னாலோ, இல்ல அவங்களோட லைஃப் ஸ்டைல வந்து அவங்க வந்து கூட்டிக்கிடணும். நான் வந்து எ எப்பேர்ப்பட்டவன், என்கிட்ட இத்தன பேர் வந்து ஆலோசனை கேட்கறாங்களே, அந்த அளவுக்கு நான் உயர்ந்தவன் அப்படின்னு அவங்க மனசு சிந்திக்க ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட லைஃப் ஸ்டைல வந்து அவங்க கூட்ட ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா அந்த பெருமையில சிக்கிருவாங்க. பெருமையில சிக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா திரும்ப வந்து பௌதீக சுகத்தை வந்து அடையறக்கு திரும்ப இங்க வந்துருவாங்க. ஏன்னா, அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா, திரும்ப வந்து ஆன்மீக உலகத்துக்கும் முடியாது. முக்தி பெறவும் வாய்ப்பே இருக்காது. அந்த சத்துவ குணத்துல இருந்தா கூட. அடுத்து வாழ்வின் முரண்பாடுகள், கண்ணுக்கு தெரியாத கட்டுகள் என்னை கெட்டியாக பிடித்துக் கொண்டுள்ளன. நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன், அதுதான் என் உண்மையான பலம் என்று. அப்ப நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் மாயா வந்து நம்மள அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம நெனச்சுக்குவோம், என்னோட பலம் வந்து நம்மளா ஒண்ண வந்து நெனச்சுக்கிறது. என் பலம் என்னன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமளே பெருமையா வந்து நம்ம நெனச்சுக்கிறது. ஆனா நம்ம எப்படினாலும் என்ன பண்ணத்தான் போவாங்க? திரும்ப வந்து அந்த மாயாக்குள்ள சிக்கிக்கிடத்தான் பண்ணுவாங்க. அப்ப மாயால சிக்கிக்கிட்டா, அந்த ஜட சுகத்த அனுபவிக்கிறதுக்கு திரும்ப இங்க வந்து தான் ஆகணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து 14.10 குடுத்திருக்காங்க. ரஜஸ்தமஸ் சாபீபூய ஷத்வம் பவதி பாரத ரஜஷத்வம் தமஷைவ தமஹ ஷத்வம் ரஜஸ்ததா. அப்ப எங்க போனாலும் சரி, சத்துவ குணத்துல நிலை பெற்று இருக்கிறவங்களுக்கே, அவங்களுக்கு இந்த மாரி புகழுரையில அவங்களோட வாழ்க்கை தரத்த வந்து உயர்த்திக்கிட்டா, திரும்ப என்னதான் ஜட உலகம் தான். அப்படி இருக்கும்போது, ரஜோ குணத்துல முக்கியத்துவம் குடுத்தாங்கன்னாலோ, இல்ல தமோ குணத்துக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டாங்க அப்படின்னாலோ, என்ன ஆகும் அப்படின்னா, எந்த அந்த குணத்த வந்து அதிகமா எடுத்துக்கிட்டாங்களோ ஒரு உயிர்வாழி, அதுக்கேத்த மாரி என்ன ஆயிரும், அவங்களோட அந்த நடவடிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அப்புறம் அவங்க செய்ற வேலைக, அவங்களோட ஃபுட்டு இது எல்லாத்து மூலமாவும் அவங்க வந்து அவங்கள வந்து வெளிக்காமிப்பாங்க. "பாரு, என்னோட லைஃப் ஸ்டைல் பாரு. நான் இப்படித்தான். நான் வந்து தீவிரமா பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு ரஜோ குணத்துல இருக்கவங்க பண்ணுவாங்க. அதே நேரம் தமோ குணத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த சோம்பேறித்தனமா, மந்தமா, எந்த வேலைகளையும் செய்யாம ஒரு மாரி செயலற்று இருந்து, அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படி ஜட இயற்கைக்குள்ள சிக்கிக்குவாங்க. இதத்தான் சொல்றாங்க. அப்ப எந்த குணம் முக்குணங்கள்ல எந்த குணம் எப்பனாலும் நம்மள ஆதிக்கம் செலுத்தலாம். அப்படி ஆதிக்கம் செலுத்திருச்சு அப்படின்னா, அத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எந்த குணம் அதிகமா இருக்கோ, அதுக்கு ஏத்த மாரி நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து மாறி போயிரும். அதத்தான் சொல்லியிருக்காங்க. சத்துவ குணத்தின் தாக்கம் அதிகரிக்கும்போது. அப்ப சத்துவ குணத்தின் தாக்கம் அதிகரிக்கும்போது என்ன பண்றோம்? சத்துவ நூல்கள் அந்த அ பயோகிராஃபி அந்த மாரி படிக்கிறது. இந்த மாரி நம்மளோட பண்புகளே வந்து ரொம்ப நிலையானதா, ரொம்ப அமைதியான இடத்துல உட்கார்ந்து நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சோம், தியானம் மீன்ஸ் நம்ம வந்து நம்மளோட கேரக்டரே மாறி, ரொம்ப அமைதியா, ஒரு சாந்தமா நம்ம வந்து நம்மள வந்து லைஃப் ஸ்டைல மாத்த ஆரம்பிப்போம். அந்த இடத்துல சத்துவ குணம் மேலோங்கி இருக்கு. ரஜோ குணத்தின் தாக்கம் அதிகரிக்கும்போது, ரஜோ குணத்தோட தாக்கம் அதிகரிக்கும்போது என்ன ஆகும் அப்படி, அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, எந்த ஒரு இதுலயும் திருப்தி அடையவே மாட்டாங்க. திரும்ப திரும்ப அவங்க வந்து அந்த பணத்துக்காக ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஜட சுகத்தை
இந்த பௌதீக சுகத்த பூரா அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துரும். நம்ம தான் சொன்னோம் இல்லையா? இப்ப வந்து ஒரு கார் வச்சிருப்பாங்க. அந்த கார்ல ரொம்ப கம்ஃபர்ட்டா தான் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா வந்து மித்தவங்கள கம்பேர் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, "இந்த கார வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. கார் பழசாயிடுச்சு" அப்படின்ட்டு இன்னொரு கார் வாங்குறது. அப்ப அவங்களோட தேவைகள் வந்து அதிகமாக்கிட்டே போகும். அப்ப அந்த தேவைக்காக அவங்க என்ன பண்ணணும்? ஓடணும். சம்பாரிக்கணும் இல்லையா? அதுக்கு ஏத்த மாரி, அவங்க தேவைக்கு ஏத்த மாரி அவங்க நெறைய சம்பாரிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ரெஸ்ட்டே இல்லாம. எதுக்கு ஓடுறோம்ன்னு தெரியாத அளவுக்கு அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, அவங்களோட ஒய்ஃப, அவங்களோட குழந்தைங்கள, அப்புறம் சொசைட்டிய திருப்திப்படுத்துறதுக்காக. அவங்களுக்கு அங்க வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே அவங்களுக்கு கிடையாது. குழந்தைங்க, ஒய்ஃபு, அப்புறம் இந்த சொசைட்டி இவங்கள எல்லாத்தையும் திருப்திப்படுத்துறதுக்காக. ஏன்னா, அப்படி ஒரு ஒரு பணக்காரன் ஆயிட்டா நம்ம இந்த சொசைட்டி என்ன பண்ணுது? இப்போ மரியாதை தருது. அவங்களுக்கு ஒரு தனி கௌரவமே தராங்க இல்லையா? அப்ப அந்த கௌரவத்த வந்து அ பாதுகாப்பா ஒருத்தவங்க வந்து அந்த பேர் வாங்கிட்டாங்க. பாரு அவன பாரு, அவனாங்கட்டிக்கு தான் இவ்ளோ வசதியா, இவ்ளோ பெரிய வீடு கட்டிட்டான், அவ்வளோ பெரிய கார் வாங்கிட்டான், பிள்ளைகள நல்லா கட்டிக் குடுத்துட்டான். இப்படிலாம் பேசுவாங்க இல்லையா? இந்த மாரி பெருமைகள வந்து பாதுகாக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுவான்? ரவ்வும் பகலும் வேலை செஞ்சு ஓடிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு தெரியாது, முக்குணங்கள்ல தான் ஆட்சி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம, இந்த சமூக கௌரவத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பான். அதத்தான் இங்க வந்து குடுத்துருக்காங்க. தமோ குணத்தின் ஆதிக்கம் அதிகரிக்கும்போது. அப்ப தமோ குணத்துல இருக்கவங்க, இந்த மது, போதை இந்த வஸ்துக்கள்னால அவங்க அதுக்கு அடிக்ட் ஆயி எப்படி இருப்பாங்க? எப்ப பார்த்தாலும் ஒரு பித்து பிடிச்சவன் மாரி, பைத்தியக்காரன் மாரி இருப்பாங்க. அந்த மாரி அவங்க செயல்பட்டா, அது அவங்க வாழ்க்கையவே சீரழிச்சிரும். அவங்க நெனச்சுக்குவாங்க, என்னோட தாத்தா இருந்தாரு, வாழ்ந்தாரு. என்னோட தாத்தா இறந்து போயிட்டாரு. அதே மாரி எங்க அப்பா இருந்தாரு. எங்க அப்பா பின்னாடி இதாகுவாரு. அதே மாரி தான் நானும். இதுல வந்து நான் வந்து இதெல்லாம் புலன்களை எல்லாம் அடக்கி என்ன செய்ய போறேன்? எங்க தாத்தா எப்படி போனாரோ, அதே மாரி நானும் போப்போறேன். அப்படின்னு அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேதாந்தம் பேசுவாங்க. அவங்களுக்கு போய் நீங்க ஆன்மீக விஷயங்கள் சொன்னா, அவங்க மண்டையில ஏறவே ஏறாது. அந்த அளவுக்கு அவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு சுறுசுறுப்பே இல்லாம மந்த புத்தியோட இருப்பாங்க. தேவைக்கு அதிகமா சாப்பிடுவாங்க. தேவைக்கு அது தேவைக்கு அதிகமா தூக்கமும் எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் எதனால அப்டின்னா, அவங்க வந்து அதுக்கு அடிக்ட் ஆயிருவாங்க. அந்த போதைக்கு அடிக்ட் ஆகுறது, ரொம்ப நேரம் தூங்குறது, நெறைய சாப்ட்டுட்டு ரொம்ப நேரம் தூங்குறது. இதெல்லாம் எதனால? தமோ குணத்தோட அறிகுறிகள். வாழ்க்கை பாடம். நாம் கீழ் குணத்தில் இருக்கிறோம் என்பதை பார்க்கும்போது, நாம் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் இருந்தால், பற்பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். வாழ்க்கை மிகவும் அமைதியாக இருக்கும். அப்ப இந்த கீழ்குணங்கள், ஜட இயற்கைங்கிறது இந்த முக்குணங்கள்லே என்னதான்? ரொம்ப தாழ்வான நிலை தான். அப்ப அதுலயும் ஈடுபடாம இருந்தோம் அப்படின்னாலே என்ன ஆயிருமா? பல பிரச்சனைகள் தீர்ந்துரும். பிரச்சனைகள் ஆமை இருக்கிறது. அப்புறம் வந்து இந்த மாரி அதிகமா சாப்பாடு எடுத்துக்காம, அதிகமா தூங்காம, இப்படியே நம்மள வந்து ரொம்ப பாதுகாத்துக்கிட முடியும். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாமே படிக்கிறோம். சரி. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த மாரி இந்த செயல்கள்லாம் நம்மளுக்கு வந்து இந்த முக்குணங்கள்ல ஆட்டு வைக்கும். இதனால பல பல பிரச்சனைகள்லாம் வரும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும். ஒரு தண்ணி அடிக்கும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியும். ஏன்னா நம்மளுக்கே அதுல வந்து ஒட்டியிருப்பாங்க. சிகரெட் அடிக்கும்போது என்ன பிரச்சனை வருங்கிறதும் அதிலேயே ஒட்டியிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் வந்து என்ன பண்றோம்? அந்த செயல்கள வந்து திரும்ப திரும்ப செய்யும்போது, நம்ம வந்து ரொம்ப மந்த புத்தி உடையவங்களா, இந்த பௌதீக சுகத்த மட்டும் விரும்புறவங்களா நம்ம வந்து மாறிருவோம். நான் இப்படி இருக்கிறேனா? அவள் இப்படி இருக்கிறாரா? இல்லை நாம் கீழ்குணங்களின் பிடியில் கட்டுப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு முக்கியத்துவமே இல்லாமல் போகும் ஒரு விஷயத்தை பற்றி சண்டையிட்டுக் கொள்கின்றோம். அப்ப நம்ம எப்படி நம்மளே வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளேயே சண்டை வரும். "நீ அப்படி சொன்னீல, நீ வந்து அப்படி சொன்னதுனால தான் நான் இப்படி சொன்னேன்." இப்படிலாம் நம்மளுக்குள்ள இந்த வாக்குவாதங்கள் வந்து குடும்பத்துல அதிகமா வரும்.
இந்த மாரி சண்டைக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு யோசித்து பார்த்தா, நம்மளுக்கே வந்து, ச்சே! எவ்வளவு கேவலமா நம்ம பேசியிருக்கோம். ஒரு ஒண்ணுத்துக்குமே பெறாத விஷயத்த போய் நம்ம வந்து இவ்வளோ நேரம் வாதம் பண்ணோமே! அப்படிலாம் நம்மளுக்கே தோணும். நம்ம யோசித்து பார்க்கும்போது, நம்மளுக்கே அந்த விஷயங்கள்லாம் தோணும். இதெல்லாம் என்னது அப்டின்னா, அற்ப விஷயங்கள். அந்த அற்ப விஷயங்களுக்குள்ள நம்ம வந்து போயிறக்கூடாது. நாம் இந்த குணங்களுடன் போராடிக் கொண்டுள்ள ஞ தருணத்தில் கிருஷ்ணர் இவற்றுக்கு மேலே நமது நடவடிக்கைகளை சாட்சியாய் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். நம்ம என்ன செயல் செஞ்சாலும் மகான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. மகான் ஒருத்தரே சாட்சி. அடுத்து 14.18 அப்ப சத்துவ குணத்துல இருக்கிறோம். சத்துவ குணத்திலேயே ஒருத்தன் நிலை பெற்று இருந்தா கூட, அவனும் என்னதான் பண்றான்? அவன் நெனச்சுக்குவான், நானாங்கட்டித்தான் இவ்வளவு அறிவா, இவ்வளவு புத்திசாலியா, இவ்வளவு சிறந்தவனா இருக்கேன் அப்படின்னு பெருமை பட்டுட்டான் அப்படின்னா, திரும்ப என்னதான் ஆகும்? அவன் உடனே நெனச்சுருவான், அவனோட லைஃப் ஸ்டைல வந்து இன்னும் கொஞ்சம் ஹையா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப பௌதீக பந்தத்துக்குள்ள அவன் வந்து பந்தப்பட ஆரம்பிச்சுருவான். அப்ப சத்துவ குணத்துல இருந்தாலும், திரும்ப வந்து நம்ம பந்தப்படுறதுக்கு காரணம் இருக்கு. அக் ப அந்த பந்தத்துக்குள்ள தான் போய் சிக்குவோம். அப்புறம் வந்து ரஜோகுணம். அவங்களோட செயல் எப்படி இருக்கும்? இப்படி பௌதீக நோக்கத்துல வீடு, மனைவி, மக்கள், அப்புறம் அந்த சமூகம் இவங்களெல்லாம் திருப்திப்படுத்தணும். நம்ம வந்து அந்த சமுதாய கௌரவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவ்வும் பகலுமா அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ரஜோகுணத்துல இருக்கிறவங்க இந்த மாரி போதை வஸ்துக்களால அடிமையாகி அதிகமான உணவு எடுத்துக்கிட்டு, அதிகமான நேரம் தூங்கி, எப்போதுமே சோம்பேறிகளாகவே இருப்பாங்க. அப்ப யார் ஒருத்தவங்க வந்து அ அவுங்க சத்துவ குணத்துல இருந்தா ஒரு சந்தோஷத்த அனுபவிக்கிறாங்க. இப்ப ரஜோ குணத்துல இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? பல நோக்கு செயல்கள் வந்து செய்வாங்க. அப்ப தமோ குணம் என்ன ஆகுது? நம்மளோட ஞானத்த கூட மறைச்சிருது. அந்த மாரி ஒரு பைத்தியக்காரமான செயல்கள்ல எல்லாம் நம்ம வந்து ஈடுபடுவோம். அப்போ ஒருத்தன வந்து எது நிர்ணயம் பண்ணுது அப்டின்னா, நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோம்? நம்ம வந்து நம்மளோட ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்ப அந்த செயல்கள் தான் நம்ம வந்து எந்த குணத்துல வந்து இருக்கோம் அப்டிங்கிறத தீர்மானம் பண்ணுது. அப்டின்னு இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 14.18 குடுத்துருக்காங்க. அப்ப இன்னொரு பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்டின்னா, சத்துவ குணத்துல இருந்தாலும், சில நேரம் ரஜோ குணம், தமோ குணம் வந்து தல தூக்கிரும். சில நேரம் நம்ம வந்து ரஜோ குணத்துல இருந்தோம் அப்டின்னாலும், சத்துவ குணமும், ரஜோ குணமும் போயி தமோ குணம் வந்து மேல இருக்கும். இந்த 3 குணத்துல எதுனாலும், எப்பனாலும் மேல்நிலைக்கு வரலாம். ஏன்னா, நம்ம எங்க இருக்கோம்? இந்த பௌதீகத்தோட ஆதிக்கத்துக்குள்ள அப்படியும் வந்து கட்டுப்பட்டு இருக்கோம். அப்ப எந்த நிமிஷம் இந்த 3 செயல்கள் நம்மகிட்ட எப்படி வந்து மேலோங்கும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த இதுவுமே கிடையாது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த 3 குணங்கள் இருந்தாலும், நம்ம வந்து உறுதியோட சத்துவ குணத்துல தான் நான் நிலை பெறுவேன். என்னோட உணவுகள் இப்படிதான் இருக்கும். நான் வந்து அமைதியான இடத்த தான் விரும்புறேன். நான் வந்து அமைதியான, சாந்தமான புஸ்தகங்கள, அந்த சாந்தமான குணத்த மட்டும் தான் எடுத்துக்கிறேன். அப்படின்னு நம்ம வந்து உறுதியோட அத பயிற்சி பண்ணா மட்டும் தான், இந்த சத்துவ குணம் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் குடுக்குமாம். அப்ப அந்த சத்துவ குணத்தையும் தாண்டி ஏன்னா சத்துவ குணத்துல இருந்தும் நம்ம வந்து தற்பெருமைக்கு அடிமையாயிறக்கூடாது. அப்ப அதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து பயிற்சி எடுக்கும்போது மட்டும் தான் சுத்த சத்துவ நிலைமைக்கு போக முடியும். அந்த சுத்த சத்துவ நிலை எப்ப கிடைக்கும்? அத பகான புரிஞ்சுக்கணும். பகானோட விஞ்ஞானத்த புரிஞ்சுகிட்டு, எப்பயுமே பகான தியானம் பண்ற அந்த ஸ்டேஜ் தான் சுத்த சத்துவ தலம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கும் மேல நம்மளோட அ அந்த வெளியில நம்ம போட்டுக்க ட்ரெஸ்ஸு, நம்ம மொகம், நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம பிஹேவ் பண்றது, இத வச்சே ஒருத்தவங்க என்ன பண்ணிருவாங்க, இவன் வந்து ரொம்ப சாந்தமா இருக்கான், பரவால்ல அப்படிங்கிற அளவுக்கு நம்மளோட அந்த அப்பியரன்ஸ் சொல்லுவோம் இல்லையா? வெளி தோற்றத்த வச்சே ஒருத்தவங்க புரிஞ்சுக்குவாங்க. உடலின் எல்லா கதவுகளும் ஞானத்தால் பிரகாசிக்கும்போது, சத்துவ குணத்தின் தோற்றத்தை அனுபவிக்க முடியும். அப்ப சத்துவ குணத்துல தூய்மையா இருக்கும்போது எப்படி இருப்பாங்க அப்படின்னா,
நம்மளோட 9 கதவுகள் சொல்லுவோம் இல்லையா? 2 கண்ணு, 2 காது, 2 நாசி துவாரம், வாய், பால் உறுப்பு, ஆசனவாய் ஒவ்வொன்னுலயும் அது ஒவ்வொன்னையும் நம்ம அந்த புலன்கள கட்டுப்படுத்தும்போது, சத்துவ குணத்தினால கட்டுப்படுத்தணும். அப்படி சத்துவ குணத்த வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மட்டும் தான், அத வந்து கரெக்ட்டான நெலைமையில அந்த புலன்கள கட்டுப்படுத்தி, எத கேட்கணுமோ அத கேட்கணும். எத வந்து அவாய்ட் பண்ணணுமோ, அத வந்து அவாய்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம சரியான உணவ எடுத்துக்குவோம். அப்ப அந்த மாரி நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும் தான் நம்ம எப்படி இருப்போம்? நம்ம அகத் தூய்மை, புறத் தூய்மை சொல்லுவோம் இல்லையா? அந்த 2மே தூய்மையா இருக்கணும் அப்படின்னா, இந்த 9 கதவுகள், உடலின் 9 கதவுகள். இது எல்லாத்தையும் நம்மளோட புலன்கள வந்து எப்படி வந்து அந்த புலன்களுக்கு என்கேஜ்மென்ட் குடுக்கணும்? அந்த புலன்கள வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்துவோம்? அப்படிங்கிறது தெரிஞ்சு, அத ஃபாலோ பண்ணா மட்டும் தான், உள்ளும், புறமும் வந்து தூய்மையா இருந்து, நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியும். இதுதான் சத்துவ குணத்தோட நிலை. அப்ப ரஜோகுணம் வந்து அதிகரிக்கும்போது என்ன ஆகும்? அவங்க செய்ற செயல்கள்லாம் பலநோக்கு செயல்களா இருக்கும். அப்புறம் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. முயற்சி, முயற்சி, தீவிர முயற்சி அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த சமுதாய கௌரவத்த வந்து தேடிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த சமுதாய கௌரவத்துக்கு ஒரு எல்லை இருக்கான்னா, எல்லையே கிடையாது. அப்ப அந்த ஆசை வந்து எல்லையில்லாத ஆசையா இருக்கும். அந்த ஆசைய நிறைவேத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்க? ஓடிட்டே இருப்பாங்க. பணத்தின் பின்னாடி ஓடிட்டே ஏன்னா சம்பாரிச்சா தான் இந்த ஆசைகள பூரா நம்மளால திருப்தி பண்ண முடியும். அப்ப இந்த ரஜோகுணத்துல இருக்கவங்களோட கேரக்டர் வந்து எப்படி இருக்கும்? அவங்க வந்து அவங்க குடும்பத்துல இருக்கிற நேரம் கூட ரொம்ப, ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களுக்கு தேவையெல்லாம் அந்த கௌரவம், நல்ல பேர் கிடைக்கணும். இவனாங்காட்டிக்கு இவ்வளவு சிறப்பா வாழ்ந்துட்டான். அவ்வளவு திறமை அவன்கிட்ட. அப்படின்னு அந்த சமுதாயம் சொல்லும் இல்லையா? அந்த வார்த்தைக்காக தான் ஓடுவாங்களே ஒழிய, அவங்க வந்து அந்த மனைவி, குழந்தைகள் அவங்களோட சுய அந்த திருப்திய கூட அவங்களால நிறைவேத்த முடியாது. அவங்க திருப்திக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த புலனுணர்ச்சியில் தொடர்ந்து ஈடுபடுவதற்கும் எப்போதும் விரும்புகின்றான். பலநோக்கு செயல்கள் செஞ்சுகிட்டே இருப்பாங்க. அப்ப தமோ குணம் அதிகரிக்கும்போது எப்படி இருக்கும்? பைத்தியக்காரத்தனம் எல்லாம் சொல்லிட்டோம் இல்லையா? ஆம் குறிக்கோளே எதுவும் இருக்காது. இந்த தமோ குணத்துல இருக்கிறவங்களுக்குன்னு எந்த கோலும் இருக்காது. தான் தோன்றித்தனமா நெனச்ச நேரம் சாப்பிடுறது, நெனச்ச நேரம் தூங்குறது, நெனச்ச நேரம் வேலை செய்றது, நெனச்ச நேரம் விட்டுறது. அப்ப இவங்கள வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆ ஒரு மயக்க நிலைமையிலே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க லைஃப் எப்படி இருக்கும்? எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாததா இருக்கும். இதுதான் வந்து தமோ குணத்தோட அந்த அறிகுறிகள். அடுத்து வந்து என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, யார் ஒருத்தவங்க சத்துவ குணத்துல மரணம் அடையிறாங்களோ, அவங்க எப்படி உயர் கிரகங்களுக்கு போவாங்க. பிரம்மலோகம், ஜனலோகம் இந்த மாரி உயர் லோகங்களுக்கு போவாங்க. அங்க போய் என்ன பண்ணுவாங்க? தேவர்களோட லோகத்துக்கு போனா, அங்கேயும் வந்து அனுபவிக்கும் சுபாவம் அதிகம். அவங்க வந்து அவங்க ரொம்ப ஜாலியா எல்லா சுகங்களையும் அனுபவிச்சு, அவங்களோட அந்த புண்ணிய செயல்கள் தீர்ந்தவுனே திரும்பியும் வருவாங்க. ஆனா, சத்துவ குணத்தில் இருப்பவன் என்ன பண்றாங்க? உயர் கிரகங்களை அடையிறாங்க. ஆனா, அவங்க அந்த சத்துவ குணத்த வந்து எப்படி கம்பேர் பண்ணுவாங்க? ரஜோ குணம், தமோ குணத்த விட அது பரவால்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்துவ குணத்தில் மரணம் அடைபவர்கள் பெரும் முனிவர்களும், பெரும் பக்தர்களும் வாழ்கின்ற லோகங்களுக்கு உயர்வு பெறுகின்றனர். அப்ப சத்துவ குணத்துல நிலைச்சு நின்னு அவங்க வந்து சத்துவ குணத்திலேயே மரணம் அடையும்போது உயர் கிரகங்களுக்கு போறாங்க. ரஜோ குணத்துல அவங்க என்ன பண்றாங்க? ரஜோ குணத்துல இருக்கவங்க மரணம் அடையும்போது, அவங்க ஏற்கனவே அவங்க பலன் நோக்கு விஷயங்கள்ல, பலன் தரும் விஷயங்கள்ல தான் அவங்களோட செயல்பாடுகள் இருக்கும். அதே மாரி தான் அடுத்த பிறவியும் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்டின்னா, இந்த மாரி பலநோக்கு விஷயங்கள்ல அ பலன எதிர்பார்த்து, அந்த விஷயங்கள்ல செயல்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு நடுவுல தான் போய் வந்து பிறப்பாங்க. அது வந்து சில நேரம் மிருக இனத்துல கூட பிறவியா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா, அந்த ரஜோகுணத்துல இருக்கிறவங்க வந்து திரும்ப வந்து மனித வாழ்வு தான் கிடைக்குமா அப்படின்னா, அதுக்கும் எந்த கேரண்டி கிடையாது. அவங்க வந்து கீழ்நிலை மிருக இனங்களா கூட அவங்க வந்து
போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனிதனாக வாழ்வதில் உண்மையான கவனமுடையோர் சத்துவ குணத்தை ஏற்றுக்கொண்டு நல்ல சத்சங்கத்தின் மூலம் நல்ல குணங்களை முக்குணங்களை கடந்து கிருஷ்ண உணர்வில் நிலை பெற வேண்டும். அப்ப இதுக்கு ஒரே வழி, இந்த முக்குணங்களை கடக்கணும் அப்படின்னா என்ன வழி? சத்துவ குணத்தை ஏத்துக்கிட்டு சத்துவ குணத்தை ஏத்துக்கிட்டு நம்ம எங்க தான் போகணும்? சத்சங்கத்துக்கிட்ட தான் போகணும். சத்சங்கத்துல போய் இந்த நல்ல விஷயங்களை கேட்க கேட்கதான் அந்த உணர்வுல நம்ம வந்து நிலை பெற வேண்டும். ஏன்னா இந்த லைஃப் வந்து நம்மளுக்கு கேரண்டியானா கேரண்டியே கிடையாது. நம்மளே படிச்சிருக்கோம் இல்லையா? நேகோ விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதி அப்படின்னு சொல்லியிருக்கோம், படிச்சிருக்கோம் இல்லையா? அதுதான். அப்ப புண்ணிய செயல்கள் செஞ்சாலும் அந்த விளைவுகள் எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப தூய்மையானதா இருக்கும். புண்ணிய செயல்கள் செய்யும் போது அது வந்து சத்துவ குணத்துல நிலை பெறுது. ரஜோ குணத்துல செயல்படுற செயல்கள் வந்து எப்பயுமே துக்கத்திலையும், தமோ குணத்துல செய்யறது முட்டாள்தனத்திலையும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 போயிருக்காங்க. ஊர்த்வம் கச்சந்தி ஷட்பஷ்டா மத்தியே திஷ்டதி ராஜசா ஜஹன்யே குண விருத்திஷ்டா அதோ கச்சந்தி தாமசா. சத்துவ குணத்தில் நிலை பெற்றவர்கள் படிப்படியாக உயர் கிரகங்களுக்கு மேல் நோக்கி செல்கின்றனர். ரஜோ குணத்தில் இருப்பவர்கள் பூ உலகங்களில் வாழ்கின்றனர். மேலும் வெறுக்கத்தக்கதான தமோ குணத்தில் இருப்பவர்கள் நர நரக லோகங்களுக்கு கீழ் நோக்கி செல்கின்றனர். அப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க? சத்துவ குணத்துல இருந்து சத்துவ குணத்துல மரணம் அடைஞ்சோம் அப்படின்னா உயர் கிரகங்களுக்கு, பிரம்மலோகம் இந்த மாதிரி உயர் கிரகங்களுக்கு போவோம். ரஜோ குணத்துல இருக்கிறவங்க திரும்ப இந்த பௌதீக உலகத்திலேயே சிக்குவாங்க. அது மட்டும் இல்லாம மனித பிறவிதான் நெக்ஸ்ட் ஜென்மா அப்படின்னாலும் அதுவும் கேரண்டி கிடையாது. மிருக வாழ்க்கைக்கு கூட போகலாம். தமோ குணத்துல இருக்கிறவங்க நரகம், ஹெல்லுக்கு தான் போவாங்க, நரகங்களுக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்தந்த குணங்களுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த லோகங்களுக்கு போறாங்க. இப்ப இந்த உலகத்துல ஒரு ராஜா இருக்கான், அவன் பெரிய வந்து பணக்காரனா மட்டும் இருக்கான் அப்படின்னா, ஆனா அவன் குணம் வந்து முக்குணங்கள்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவனும் எங்கதான் போகணும்? கீழ் நோக்கி தான் போகணும். ஏன்னா அடுத்த பிறவி அவன் வந்து என்னமா பிறப்பான்? தமோ குணத்துல பிறந்து பைத்தியம் மாற கூட அங்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அடுத்து பயிற்சி சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இலக்கு இறப்பு, உயர் கிரகங்கள். சத்துவ குணத்துல இருக்கிறவங்க மரணம் அடையும் போது உயர் கிரகங்களுக்கு செல்றாங்க. அப்புறம் வந்து ரஜோ குணத்துல இருக்கிறவங்க பூலோக இந்த பௌதீக உலகத்துக்கு திரும்ப வராங்க. தமோ குணத்துல இருக்கிறவங்க தாழ்ந்த கிரகங்கள், அந்த நரகங்கள் அப்படி சொல்றோம் இல்லையா? அதுக்கு போறாங்க. இப்ப செயலின் பலன் சத்துவ குணத்துல இருந்தா தூய்மையா இருக்கும். ரஜோ குணத்துல இருக்கிற செயல்கள் வந்து துன்பமயமானதா இருக்கும். ஏன்னா அவன் என்ன பண்றான்? பல நோக்கு செயல்கள் செல்றான். அவன் வந்து இந்த பகவானோட விஷயங்கள கேள்விப்படுறதே இல்ல. இந்த சமுதாய கௌரவத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கும்போது, என்னைக்காவது அவன் உட்கார்ந்து யோசித்து பார்ப்பான். நம்ம ஓடுற ஓட்டம் எதுக்காக? நம்ம கூட அவந்தி பிராமணா கதை ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு பிராமணா இருப்பாரு. அவரு பெரிய செல்வந்தனா இருப்பாரு. அந்த செல்வம் வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, வீட்டுக்கு கூட கெஸ்ட் கூப்பிட மாட்டாரு. ஏன்னா கெஸ்ட் கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த கெஸ்ட்டுக்குரிய மரியாதைய பண்ணி அவங்களுக்கு கூட அந்த பிரசாதம் கூட தரமாட்டாரு. அந்த அளவுக்கு பொருள் சேர்க்கைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப அளவுக்கு அதிகமான சொத்து சேர்ந்து போயிரும். அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் ஏழை ஆவாரு. ஏன்னா, அந்த அதி தேவதைகள்லாம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா வீட்ல. அந்த அதி தேவதைகளுக்கே வந்து கோபம் வந்துருமாம். என்னது இது? இவன் விருந்தினர்கள கூட சரியா வந்து வர வைக்க மாட்டேங்கான். அவங்களுக்கு வந்து அவங்கள திருப்தி பண்ண மாட்டேங்கான்னு சொல்லிட்டு, அவனோட செல்வம் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா, லட்சுமி மாதாவுக்கு கோபம் வந்துரும். எந்த ஒரு செயலும் செய்யாம ரொம்ப ரொம்ப கருமியா இருக்கான்னு சொல்லிட்டு, லட்சுமி மாதாவுக்கு கோவம் வந்து அவனோட செல்வத்தோட ஒரு பகுதி அழிஞ்சிரும். இன்னொரு பகுதி வந்து என்ன ஆகும் அப்டின்னா, அவங்க உறவினர்களே வந்து அவன ஏமாத்துவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவனோட செல்வம் வந்து குறைஞ்சு அவன் என்ன போயிருவான் அப்டின்னா, அ ரொம்ப ரொம்ப தாழ்ந்த நிலைமைக்கு இவ்ளோ நேரம் செல்வ செழிப்போட வாழ்ந்தவன் ஒரு காலகட்டத்துல ரொம்ப தாழ்வான நிலைமைக்கு போயிருவான். அப்ப அவன் வீட்ல இருக்க அவனோட மனைவி, பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன வந்து வீட்ட விட்டே அடிச்சு தொரத்திருவாங்க.
ஏன்னா, இவன் நல்லா வசதியா இருக்கும்போதும் சரி, அவனோட குழந்தைகளுக்கு வந்து தேவையான விஷயங்கள பண்ணதில்ல. மனைவிக்கும் பண்ணதில்ல. அதனால அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பாகி, இவன் இந்த மாரி நட்டம் அவன் வந்து தொழில் ரீதியா நட்டம் அடைஞ்சு, அவனோட சொத்துக்கள்லாம் கொஞ்சம் இழந்த உடனே, அவன வீட்ட விட்டே தொரத்திருவாங்க. அப்ப அந்த அவந்தி பிராமணா என்ன பண்ணுவாருன்னா, ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து, "நானு என்ன பண்ணுனேன்? இவ்வளவு நாள் என்ன பண்ணேன்?" அப்படின்னு யோசிச்சு பார்ப்பாரு. யோசிச்சு பார்த்தா, இந்த பொருளுக்காக ஓடிக்கிட்டே இருந்திருக்கோம். நம்மளோட எந்த ஒரு பொழுதும் நம்ம வந்து குழந்தைகளையோ, யாரையுமே திருப்தி பண்ணவே இல்ல. பொருள், பொருள், பொருள்ன்னு இவ்ளோ சொத்து சேர்த்தோம். ஆனா கடைசியில என்ன ஆயிப்போச்சு, அவங்களே நம்மள வந்து வெரட்டி விட்டுட்டாங்க. அப்ப நம்ம பண்ணது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ண ஆரம்பிப்பாரு, அப்படியே தியானம் பண்ண ஆரம்பிப்பாரு. அப்ப பகவானோட கருணை வந்து அவருக்கு கிடைக்கும். தியானம் பண்ணி, தியானம் பண்ணி பகவான வந்து சாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்ப அந்த ஊர்க்காரவங்கலாம் என்ன நெனைப்பாங்க அப்டின்னா, இவ்வளவு நாளும் எந்த ஒரு நல்ல குணத்தையுமே வெளிப்படுத்தாத பிராமணே, இப்ப வந்து ஒரு பிச்சைக்காரன் மாரி ரோட்ல உட்கார்ந்திருக்கான் அப்டின்னா, அவன் வந்து கண்டிப்பா ஏதோ உள்நோக்கத்தோட தான் உட்கார்ந்திருப்பான். அப்டின்னு சொல்லிட்டு அவர் மேல கல் எறியிறது. அப்புறம் வந்து அவர் வந்து பிக்ஷாம் எடுத்து தான் சாப்பிடுவாரு. அப்படி ஏதாவது பிச்சை எடுத்து வச்சிருந்தாருன்னா, அது மேல யூரின் போயிறது. இந்த மாரிலாம் அங்க இருக்கிற குழந்தைங்க வந்து செய்வாங்க. அப்படியே இவரு கண்ண மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது, அவர் மேல கல் எறியிறது. ரொம்ப இம்சை பண்ணுவாங்க. அவரு எது செஞ்சாலும் வேணுக்குன்னே செய்றாரு. இவர்கிட்ட சொத்து சுகம் நெறைய இருக்கு. இப்ப வந்து ஒரு வேஷம் தான் போடுறாரு. இந்த வேஷம் எதுக்காக போடுறாருன்னு தெரியல. இந்த பிச்சை எடுக்க வந்ததே வந்து அவர் ஒரு இன்னொரு பணக்காரனா ஆறதுக்காக தான் இவர் வந்திருப்பாரு. அவர் வந்து அவர் கையில இருக்க காச வந்து செலவு பண்ணக்கூடாதுன்னு, அவர் வந்து இந்த மாரி பிக்ஷை எடுக்குறாரு. அப்டிலாம் சொல்லி அந்த ஊர் மக்கள் வந்து இந்த மாரி அவர வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஆனா, அவரோட தலம் எப்படி இருக்கும் அப்டின்னா, நல்ல வேளை இப்பயாவது நான் உணர்ந்துக்கிட்டேன். பகவானோட கருணையினால இந்த உலகம் நிரந்தரம் இல்லாதது. என்னோட மக்கள் நிரந்தரம் கிடையாது. என்னோட மனைவி நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டு, அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க ஏன்னா அவரு வெளிப்புறமா வர்ற எல்லா விஷயங்களையும் அவர் வந்து பாதிக்கவே மாட்டாரு. கல் எறிவாங்க, சாப்பாட்டுல இது பண்ணுவாங்க இல்லையா? அப்பயும் கூட அவர் பாட்டுல தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இதெல்லாம் எதனால கிடைச்சது? நான் இப்படி இருந்திருக்கேன். நான் இத்தன பேத்த நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன். யார் ஒருத்தருக்கும் புரோஜனம் இல்லாம வாழ்ந்திருக்கேன்னு சொல்லிட்டு, கல்ல விட்டு எரியும்போதும், ஒரு பாட்டுல பகவானோட நாமத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த பிக்ஷாம் எடுத்து வந்த சாப்பாட்டுல வந்து யூரின் போயிட்டா கூட, அவரு என்ன பண்ணுவாரு, பகவான் வந்து இன்னைக்கு எனக்கு கருணை குடுக்கல அப்படின்னு சொல்லி அதையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாரு. சில நேரம் அவர் அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது, அவர் சட்டைய வந்து குழந்தைங்க வந்து அப்படியே இழுத்து கிழிச்சு விடுவாங்க. எத்தனாலயும் அவரோட தியானம் கலையவே கலையாது. அப்படி ஒரு சுத்தமான தியான நிலைமைக்கு அவர் போயிருவாரு. இதெல்லாம் எதனால கிடைச்சது? நான் முந்தைய பிறவியில ஏன்னா அவர் அந்த பிறவியிலேயே என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாரு, பகவான குறிச்சு தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி செய்த செயல்களோட பலன் தான் இப்படி வந்து கிடைச்சிருக்கு. அப்படின்னு சொல்லி பகவான வந்து தியானம் பண்ணி உண்மையான பக்தரா அவர் மாறுவாரு. அப்ப அவரு வாழ்ந்த வாழ்க்கையோட செயல்களோட விளைவுகள் தான் இந்த மாரிலாம் அவருக்கு குடுத்திருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்குவாரு. அத மாரி தான் அ எப்படி இருப்பாரு? வெறுக்கத்தக்க மனைவி, குழந்தைகளே வெறுத்து விரட்டி விட்டுற அளவுக்கு இருந்தாலும், கடைசியில பகவானோட கருணையினால அவருக்கு வந்து அந்த பக்தி கூடி, அவந்தி பிராமணா ஸ்டோரி நீங்க போட்டாலே உங்களுக்கு வந்து நெட்ல எல்லாம் போட்டீங்கன்னா கிடைக்கும். அவரு அவ்ளோ பெரிய பக்தனா வந்து பகவானோட ஸ்மரணத்திலேயே இருக்கிற ஒரு பக்தனா மாறிருவாரு. அப்ப இந்த தமோ குணத்துல இருக்கிறவங்க இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இதுதான் டார்கெட்ன்னு இல்லாம ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதத்தான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. இவ்வுடலில் இருக்கும்போதே ஒருவர் அடுத்த வாழ்க்கைக்கு தயார்படுத்திக் கொள்கின்றார். எனவே பொறுப்பான தேர்வுகளை செய்யுங்கள். அப்ப இந்த உடம்புல இருக்கிறோம். இப்ப என்ன செயல்கள் செய்றோம்? என்ன லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? என்னத வந்து நம்ம ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் பர்த்க்கு நம்மளுக்கான அந்த என்ட்ரி டிக்கெட் சொல்லுவோம் இல்லையா? அதுதான். அப்ப நம்ம இப்பயே என்ன பண்ணணும்? நம்மள நாமளே தயார்படுத்திக்கணும். நம்மளோட எண்ணங்கள வந்து ரொம்ப கரெக்ட்டா எங்க போய் வைக்கணும் அப்படிங்கிறத அடுத்து பகவானே சொல்லுவாங்க. ஸ்ரீமத் பாகவதம். நிருதேகம் ஆத்யம் சுலபம் துர்லபம் பலவம் சுகல்பம் குரு கர்ணதாரணம் மாயானுகூலேன நபஷ்வதேரிதம் புமான் பவாப்திம் ந தரே ஷ ஆத்மஹா
கீழ கொள்பவனாக கருதப்படுகின்றான் உங்களுக்கு. அப்ப வாழ்வின் எல்லா நன்மைகளையும் தரத்தக்க மனித உடல் கிடைப்பதற்கு மிக அரிதாக இருப்பினும், இயற்கையின் விதிகளின்படி தானாக கிடைக்கப்பெறுகின்றது. இந்த மனித உடலை ஆன்மீக குருவை மாலுமியாகவும், முழுமுதற் கடவுளின் உபதேசங்களை வழிநடத்தும் சாதகமான காற்றாகவும் கொண்ட ஒரு நன்கு கட்டப்பட்ட படகுக்கு ஒப்பிடலாம். இவ்வெல்லா சாதகமான விஷயங்களையும் வைத்து பார்க்கும்போது, சம்சார சாகரத்தை கடக்க மனித வாழ்வை பயன்படுத்தாத ஒரு மானுடன் அல்லது அவனது ஆத்மாவை கொல்பவனாக கருதப்படுகின்றான். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஏன்னா இந்த உடம்பு இந்த நிமிஷம் தான் நம்மள வந்து நம்ம என்ன சாப்பிடுறோம்? நம்மளோட செயல்கள் என்னவா இருக்கு? நம்ம என்ன ஸ்மரணம் பண்றோங்கிறது தான் என்ன ஆகுது? அடுத்த பர்த்துக்கான ஒரு அ ஒரு மாதாஜி ஒரு சவுண்ட் இல்ல. சவுண்ட் இல்லையா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி கேக்குதா? இப்ப கேக்குதா? ஹரே கிருஷ்ணா. சவுண்ட் இல்லாம இருந்துச்சு மாதாஜி. இப்ப பரவாயில்லையா மாதாஜி? இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. ஓகே, ஓகே மாதாஜி. அப்ப நம்மளோட செயல்கள் இந்த நிமிஷத்துல நம்ம என்ன வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? எதெல்லாம் ஃபாலோ பண்றோம்? அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பெர்த்துக்கான எல்லா வழிமுறையும் நம்மளுக்காக வகுக்கப்பட்டிருக்காங்க. அப்ப நம்ம வந்து நம்ம இப்ப இந்த நிமிஷம் நம்மளோட வாழ்க்கைய நாம திருத்தி அமைச்சுக்கணும். எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்காங்க? இந்த உடல் கிடைச்சதே ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். இந்த உடலை எப்படி இருக்கணுமா? ஒரு கப்பல் வந்து அதுல வந்து யாரு இருக்காங்க? நம்மளோட ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் வந்து அந்த மாலுமியா இருக்காங்க. அப்புறம் பகவானோட உபதேசங்கள் எல்லாம் நம்மளுக்கு என்னவா இருக்குது? நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு. அப்ப நம்மளோட அந்த சாதகமான பகவான் கொடுத்த இந்த உபதேசங்கள எடுத்துக்கிட்டு யார் வந்திருக்காங்க? அந்த கப்பல்ல மாலுமியா ஆன்மீக குரு வந்திருக்காங்க. அப்ப அவங்களோட விதிமுறைகள வந்து ஏத்துக்கிட்டு, சாதகமான விஷயங்களை எல்லாம் ஏத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணுமா? அந்த கப்பல்ல ஏறி, இந்த பௌதீக சாகரத்த வந்து கடந்தரணும். யாரோட கருணையினால? ஆன்மீக குருவின் கருணையினால. கிருஷ்ணரின் உபதேசங்களை எடுத்துக்கொண்டு, அந்த கப்பல் ஆன்மீக குரு கொண்டு வந்திருக்க கப்பல்ல ஏறி, இந்த பௌதீக சாகரத்தை கடந்தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, இறப்பு என்பது துன்பங்களின் முடிவல்ல. அது இந்த பயணத்திலிருந்து அடுத்த பயணத்தை தொடர்வதே. எனவே இறைவனின் திருநாட்டுக்கு திரும்பி செல்வதும் சரியான விமானத்தில் செல்லுதல். இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பி செல்லுதல். அப்ப இறப்புங்கிறது ஒரு துக்ககரமான விஷயம் கிடையாது. அது வந்து என்ன பண்ணுது? அடுத்த பயணத்த வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கும். அப்ப அந்த அடுத்த பயணத்த ஆரம்பிக்கிறது எந்த நாட்டுக்கு போகணும்? பகவானோட நாட்டுக்கு போயி, ஏன்னா முக்தி பெற்ற ஆத்மாக்கள் என்ன பண்ணுவாங்க? பகவானோட லோகத்துக்கு போயி, எப்படி வந்து இங்க பக்தி பயிற்சி பண்றோமோ, அதே மாரி பகவானோட ராஜ்யத்துக்கு போயி, பகவானுக்கு சேவை செஞ்சுகிட்டு இருப்போம். அப்ப நம்ம இப்ப வந்து என்ன முடிவு எடுக்கிறோம்? நம்மளோட செயல்கள் எப்படி இருக்கணும்? நம்மளோட உணவு எப்படி இருக்கணும்? நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் வந்து எப்படி இருக்கணும்? இதெல்லாம் நம்ம வந்து இந்த நிமிஷத்துல இருந்தே பிராக்டிஸ் பண்ணி, நம்மளோட ஸ்மரணம், நம்மளோட நினைவுகள பூரா எங்க வைக்கணும்? ஒரு ஆன்மீக குரு கிட்ட தஞ்சம் அடையணும். பகவானோட இந்த உபதேசங்கள வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். இது மட்டும் தான் என்னது? அடுத்த பிறவிக்கான ஒரு பாதைய வகுக்கிற உன்னதமான திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14 இந்த ஸ்லைடு வந்து சரியா தெரிய மாட்டேங்குது. 14.20 குணான் ஏதான் ஆதித்ய த்ரினி தேஹி தேக சமுத்பவான் ஜன்ம மிருத்யு ஜரா துக்கைர் விமுக்தோ மிருதம் அனுஷ்ணுனே. அப்ப உடலை உடையவன் ஜட உடலுடன் தொடர்புடைய இந்த 3 குணங்களில் இருந்து உயர்வு பெற முயலும் போது பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் இவற்றின் துன்பங்களில் இருந்து விடுதலை பெற்று இந்த வாழ்விலேயே அமிர்தத்தை சுவைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல தேஹி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? தேஹினா இந்த உடலை உடையவன்னா யாரு? இந்த ஜட உடல், நம்ம ஜீவாத்மா. நம்ம இந்த ஜீவாத்மாவா இந்த ஜட உலகத்துல இந்த ஜட உடல்ல இருந்தா கூட ஆன்மீக குருவோட கருணையினால அந்த ஆன்மீக அதிகாரியோட உதவியோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட உண்மையான நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஞானம் பெற்று
இந்த ஜட இயற்கையோட ஆதிக்கத்துல இருந்து விடுபட முடியும். அதுக்கு ஒரே வழி ஆன்மீக குருவிடம் தஞ்சம் அடைந்து இந்த முக்குணங்களை பத்தி எல்லாம் அவங்க சொல்லிக் கொடுத்து அந்த ஞானத்தை அடைஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பகவானோட ஸ்மரணைக்கு நம்ம பயிற்சி செய்ய ஆரம்பிப்போம். அப்ப இந்த உடம்புல தான் இருப்போம். இந்த பௌதீக உலகத்துல பௌதீக உடல்ல தான் இருப்போம். ஆனாலும் நம்மளோட பயிற்சி உயர்ந்த தலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குணங்களை தாண்டி செல்லுதல். தாண்டியவரின் அறிகுறிகள் அவரது நடத்தை என்ன? எப்படி தாண்டுவது? அப்ப சத்துவ குணத்துல நிலை பெற்று 3 குணங்களையும் கடந்துட்டாங்க. முக்குணங்களையும் கடந்துட்டாங்கன்னா, அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க எப்படி நடந்துக்குவாங்க? அப்ப இந்த குணங்கள்ல எல்லாம் இருந்து எப்படி நம்ம நம்மள தற்காத்துக்க முடியும்? அப்படின்னு அடுத்தது பார்க்க போறோம். நடுநிலையானவர். சமநிலையில் இருப்பவர். தூண்டுதல்களை பொருட்படுத்த மாட்டார். ஏக்கத்திலிருந்து விடுபட்டவர். பொறாமையிலிருந்து விடுபட்டவர். அப்ப சத்துவ குணத்துல நிலை பெற்று இருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த முக்குணங்களோட இந்த முக்குணங்கள ஆன்மீக குரு அந்த சத் சங்கத்தினால, ஆன்மீக குருவோட உதவியினால என்ன பண்ணிடுறாங்க? இந்த முக்குணங்கள கடந்துடுறாங்க. அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க செயல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க அந்த தெய்வீகத்துல நிலை பெற்றவங்களா, யார்கிட்டயுமே பொறாமை இல்லாதவங்களா இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஏதாவது பௌதீகமான ஏக்கம். நான் இது பண்ணலையே, அது பண்ணலையே, அப்படி அச்சீவ் பண்ணல, இப்படி அச்சீவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஏக்கமுமே இருக்காது. எந்த ஏக்கமும் இல்லாம இருப்பாங்க. அப்புறம் இந்த ஜட இயற்கையில முக்குணத்துல வாழ்ந்து, அந்த முக்குணத்தோட கட்டுப்பாட்டுக்கு கீழ தான் இருப்பாங்க. ஆனா எப்படி இருப்பாங்க? தெய்வீகத்துல பகான குறின அந்த பயிற்சியில நிலை பெற்றவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வெற்றி, தோல்வி இந்த விஷயங்கள்லாம் அவங்கள பாதிப்படையவே பாதிப்படையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த ஜட உடல இந்த ஜடல உடல் அந்த உ உடல விட்டு இந்த ஆத்மா வெளிய போயிருச்சு அப்படின்னா, அது எப்படி இருக்கும்? ஆ அப்படின்னா நடுநிலைமையானதா தான் இருக்கும். ஏன்னா, பகவானோட உயர்ந்த சக்தி ஆத்மா இல்லையா? அது அழிவற்றது, நித்தியமானதுன்னு படிப்போம். அப்ப அதுக்குரிய அந்த கடமை என்ன? பகவானோட பகவான் நம்ம ஒவ்வொரு உடம்புக்குள்ளயும், நம்ம ஹிருதயத்துக்குள்ள பரமாத்மாவா இருக்காங்க. அதெல்லாத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டு, அவர் என்ன பண்ணுவாரு, இந்த பௌதீகமா தன்ன கனெக்ட் பண்ணிக்க மாட்டாரு. இந்த உடம்போட அவர கனெக்ட் பண்ணாம என்ன பண்ணுவாரு அப்டின்னா, அந்த தெய்வீக ஞானத்துல நிலை பெற்றவரா இருப்பாரு. ஆட்டோமேட்டிக்கா அந்த தெய்வீக பயிற்சி எடுக்க, எடுக்க என்ன ஆகும் அப்டின்னா, பௌதீகமான தன்மைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, இந்த உடம்ப அனுபவிக்கணும் அப்டிங்கிற எண்ணம் எல்லாம் அவங்களுக்கு போயிரும். ஏன்னா, இந்த உடம்ப விட்டு இந்த ஆத்மா போயிருச்சுன்னா, இந்த உடம்புக்கு ஒண்ணுமே இல்ல அப்டிங்கிறத இந்த சத்துவ குணத்துல இருக்கிறவங்க அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கத்திலிருந்து விடுபட்டவர், பொறாமையிலிருந்து விடுபட்டவர், சமநிலையில் இருப்புவர். யாராவது ஒருத்தவங்க அவங்கள தூண்டுதல் பண்ணாங்க அப்படின்னா கூட, அந்த தூண்டுதல்களாலயும் அவங்க அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. யா இப்ப சில பேரு மதிக்கிறாங்களா? மதிக்கலையா? நம்மள மதிச்சாங்களா? நம்மள கூப்பிட்டாங்களா? இந்த மாரிலாம் நம்மளுக்கு பௌதீகமான விஷயங்கள்லாம் வருது இல்லையா? ஒரு ஃபங்ஷனே இருக்குன்னு நம்மள கூப்பிட்டாங்களா? நம்மள மதிச்சாங்களா? அப்படின்னு. அந்த மாரி விஷயங்களால சத்துவ குணத்தில நிலை பெற்று இருப்பவங்க பாதிப்பு அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை பாடம். நடுநிலைமை, சமநிலை, பொறாமையிலிருந்து விடுதலை. நாம் உடல் என நினைத்தால் இவை எதுவும் வராது. நாம் உடல் அல்ல என இது உடல்னு வந்திருக்கு. நாம் உடல் அல்ல என நினைத்தால் இவை எதுவும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மிடம் இல்லாததை எண்ணி நாம் ஏங்குவது வரப்போகாத ஒரு எதிர்காலத்திற்காக தற்போதைய சந்தோஷத்தை பறித்து விடுகின்றது. அப்ப நம்மகிட்ட இல்லாததுக்காக நம்ம ஏங்க தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எதிர்காலம்ங்கிறது ஏதாவது கேரண்டி இருக்குன்னா, எந்த கேரண்டியுமே கிடையாது. அப்ப அந்த கேரண்டி இல்லாத ஒண்ணுக்காக நம்ம என்ன பண்ணணும்? எதுக்காக நம்ம நம்மளோட சந்தோஷத்த கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சத்துவ குணத்துல நிலை பெற்று இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? எல்லா சூழ்நிலைகளிலும் உறுதியாக உள்ளார். புகழோ, பழியோ அவரை பாதிப்பது இல்லை. மானமோ, அவமானமோ அவர்
எண்ணுவதும் இல்லை. இன்பமோ, துன்பமோ எதையும் அவரு சமநிலையோடு எடுத்துக்கொள்கிறார். விரும்பியது, விரும்பாதது என எதையும் ஏற்றுக்கொள்கிறார். எல்லோருடனும் சமமாக பழகுகின்றார். எல்லோரையும் நண்பனாக பார்க்கின்றார். மண்ணோ, கல்லோ, பொன்னோ எதுவானாலும் அவருடைய பார்வை வந்து சமமாக இருக்கின்றது. நண்பனோ, எதிரியோ இல்லை. மனம் போன போக்கில் எப்போதும் நடப்பதில்லை. கிருஷ்ணரிடம் சரணடைந்து ஆன்மீக பயிற்சியில் உறுதியாக உள்ளார். அப்ப இந்த பௌதீக உலகத்துல இந்த ஜட உடல்ல இருந்தாலும் நம்ம வந்து ஆன்மீக குருவ சரணடைஞ்சு கிருஷ்ணரோட வார்த்தைகள ஏன்னா இந்த சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அந்த கிருஷ்ணரோட வார்த்தைகள வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்மளோட தகுதிகள் வந்து இதுதான். அவரோட நடத்தை வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மீக பயிற்சியில உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மாம்சையோ ஹரே கிருஷ்ணா அந்த ஸ்லைட். மாம்சையோ அவ்யபிசாரேன பக்தி யோகேன செய்வதே சகுனான் சமதீத்யேதான் பிரம்ம பூயாய கல்பதே. எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் ஜட இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்மன் நிலைக்கு வந்தடைகின்றான். அப்ப எந்த நேரமும் பகவானோட பக்தி தொண்டுல வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். பக்தி தொண்டையே நம்ம வச்சிருக்கோம். அத ஒண்ணுலதான் சரணடைஞ்ச நிலைமையில இருக்கோம் அப்படின்னா, நம்ம என்ன நிலைமைக்கு வந்துடுறோம்? பிரம்மன் நிலைக்கு. பிரம்மன் நிலை அப்படின்னா, பகவான் கிட்ட இருந்து வர்ற அந்த பிரம்ம ஜோதி நிலைமைக்கு நம்ம வந்து உயர்ந்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம பக்தி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்த பிறகுதான், நம்மளுக்கு வந்து பரமாத்மா நிலைமையை வந்து நம்மளால புரிய முடியும். ஏன்னா, இந்த ஜட உலகம் எப்படி இருக்குது? இந்த குணங்களுக்கு கீழ தான் இருக்குது. யார் ஒருத்தவங்க வந்து பகவானுக்காக அவங்களோட செயல்கள வந்து ஆஃபர் பண்ணலையோ, அவங்க என்னவாதான் செய்யணும்? திரும்ப இங்க திரும்பி தான் வரணும். அப்ப எப்பயுமே பகவானுக்காக செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் பகவானோட ரூபம் வேற வேற பிடிக்கும் இல்லையா? ராமர் பிடிக்கும், சில பேருக்கு வந்து கிருஷ்ணா பிடிக்கும், சில பேருக்கு நாராயணர் பிடிக்கும், சில பேருக்கு நரசிங்கர் பிடிக்கும். இப்படி அவங்க வந்து எந்த ரூபத்துலனாலும் அவங்க வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு கீழ வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பகவானோட அந்த ரூபங்கள தியானம் பண்ணி ஏன்னா நம்மளுக்கு தெரியும் பகவானோட ரூபம் வந்து திவ்யமானது, நித்தியமானது, ஆனந்தமயமானது, அறிவு நிரம்பியது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த சர்வ சக்தி எல்லாத்தையும் அறிஞ்சவர் பகவான் தான். அப்படி பகவானோட குணங்கள எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பகவான் மேல தியானம் வைக்கணும். அப்படி வந்து தவறாத உறுதியோட யுக்த வைராக்கியம். ஏன்னா பக்தி பயிற்சியை எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம எப்படி இருக்கணும்? எந்த ஒரு தடங்கல்கள் வந்தாலும், அதால தடைப்படாத ஒரு பயிற்சியா நம்மளோட பயிற்சி இருக்கணும். அப்ப அந்த யுக்த வைராக்கியத்தை எடுத்துக்கிட்டு, நம்ம பக்தி பயிற்சியிலே ஈடுபட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த முக்குணங்கள வந்து ரொம்ப ஈஸியா நம்மளால கடக்க முடியும். ஏன்னா பகவான் உள்ள இருந்து என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு வழி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப பகவான் கிட்ட சரண்டர் ஆகுறது, அந்த கிருஷ்ண பயிற்சியை எடுத்துக்கிட்டுறது மட்டும்தான் நம்மளால இந்த ஜட இயற்கையை கடக்கிறதுக்கான வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தா, அந்த பிரம்மன வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிருவோம். அந்த பிரம்மன் என்னது? பகவானோட அந்த ஒளி கதிர்கள். அதுல போய் இருந்து, அதுக்கப்புறமும் நம்ம பக்தி பயிற்சி பண்ணி பகவான தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான், நம்ம பரமாத்மா நிலைமைக்கு உயர்வு பெற முடியும். அப்படி வந்து நம்மளோட பக்தி வந்து அந்த அளவுக்கு பக்குவமான பயிற்சியா, உண்மையான பயிற்சியா இருக்கணும். குணங்கள் நம்மை கட்டுகின்றது. கிருஷ்ணர் நம்மை விடுவிக்கின்றார். குணங்கள் நம்மை பந்தப்படுத்துகிறது. கிருஷ்ணர் நம்மை முக்தி அடைய செய்கின்றார். அப்ப குணங்கள்ல இருந்தா நம்ம திரும்ப திரும்ப இந்த பௌதீக சக்கரத்துக்குள்ளதான் சிக்கிக்கிட்டே இருக்கணும். அப்ப கண்ணோட்டம் நல்லா கொடுத்திருக்காங்க. முக்குணங்கள்னால நம்ம வந்து பீடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த முக்குணங்கள் என்னென்ன? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல வந்து ஒவ்வொரு குணத்துக்கும் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? உணவு முறைகள் எப்படி இருக்கும்? எண்ணங்கள் எப்படி இருக்கும்? எல்லாமே குடுத்துட்டாங்க. அந்தந்த எண்ணங்கள வந்து அந்த முக்குணங்களையும் விவரிக்கிறாங்க. ஜட குணத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? தமோ குணத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அப்படின்னு எல்லாத்தையும் விவரம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஹ் சத்துவ குணத்துல இருந்தா அவங்க வந்து உயர் கிரகங்களுக்கு போவாங்க. தமோ குணத்துல இருந்தாங்கன்னா
எங்க போவாங்க? கீழ் கிரகங்கள், நரகங்களுக்கு போவாங்க. தமோ குணத்துல சாரி அந்த ரஜோ குணத்துல இருந்தாங்க அப்டின்னா, திரும்ப இந்த பௌதீக உலகத்துக்கு தான் வருவாங்க. இதெல்லாம் படிச்சுட்டோம். அப்ப இந்த முக்குணங்களையும் தாண்டி நம்ம போகணும் அப்டின்னா, நம்மளுக்கு என்னென்ன அறிகுறிகள்? நம்ம என்னென்ன ஃபாலோ பண்றோம்? நம்மளோட பேச்சு எப்படி இருக்கு? நம்மளோட செயல்கள் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத வச்சே, இவன் வந்து தத்துவமான ஆளு, நல்லவன் அப்படின்னு ஒரு கேரண்டி வந்து குடுக்குறாங்க. அப்ப அந்த மாரி நம்மளோட தன்மைய வந்து நம்ம வந்து வளர்த்துக்கிடணும். இதெல்லாம் இந்த குணங்கள் வந்து எப்படி இருக்கும்? அப்ப இந்த குணங்கள வளர்த்துக்கிட்டா மட்டும் போதாது. சத்துவ குணத்துல நிலை பெற்றவன் கூட எப்படிதான் இருக்க முடியும் அப்படின்னா, அவன் வந்து அந்த பெருமைக்காக ஏன்னா அவனோட அந்த தற்புகழ்ச்சிக்காக அவன் அடிமை ஆயிட்டான் அப்படின்னா என்ன பண்ணுவான்? ஆட்டோமேட்டிக்கா அவனோட லைஃப் ஸ்டைல வந்து கூட்டிக்கணும். வாழ்க்கையோட தரம் உயரணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா, அந்த சத்துவ குணத்துல இருக்கிறவங்களும் திரும்ப கீழ இறங்கி குணத்துல தான் வரணும். அப்ப நம்மளோட தெய்வீக குருவை அணுகி, தகுந்த பயிற்சியினால் இந்த தெய்வீக ஞானத்தை அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜட உலகத்துல இருந்தாலும், இந்த பௌதீக உடல்ல இருந்தாலும், இந்த விஷயங்கள்லாம் பயிற்சி பண்ணி, நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும் தான் நம்ம எங்க போக முடியும்? பிரம்மன் நிலைக்கு போக முடியும். மகான்ட்ட இருந்து வர்ற அந்த அ தேஜஸான ஒளி பிழம்பத்துல தான் போய் கலப்போம். அங்கேயும் போய் இடையறாத பக்தி தொண்டு பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க, பகவானோட உன்னத ராஜ்யத்துக்கு போவோம். அப்ப முக்குணங்களை கடக்கிறதுக்குரிய ஒரே வழி, ஆன்மீக குருவிடம் சரணடைகிறது. அப்புறம் இந்த தெய்வீக ஞானங்களை எல்லாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஆ ஆன்மீக குருவோட கருணையினால நம்ம என்ன பண்றோம்? இந்த உபதேசங்கள பூரா ஃபாலோ பண்ணி, நம்மளோட செயல்கள, நம்மளோட உணவு முறைய, நம்மளோட நடத்தைகள, நம்மளோட சொற்கள இது எல்லாத்தையும் நம்ம பண்படுத்திக்கிட்டு எப்படி சாஸ்திரங்கள்ல குடுக்கப்பட்டிருக்கோ, அதுக்கேத்த மாரி நம்மளோட வாழ்க்கைய வந்து மாத்திக்கணும். எந்த எந்த சனம், எந்த நிமிஷம், யாரு எப்படி போவோம்ன்னு எந்த கேரண்டியுமே பகவான் வந்து குடுக்கல. அப்ப இந்த க்ஷணம் வந்து நம்ம என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கோம்? என்ன செயல் செஞ்சுகிட்டு இருக்கோம்? என்ன சாப்பிடுறோம்? அப்படிங்கிறத பொறுத்து தான் நெக்ஸ்ட் பர்த்டே இருக்கு. அப்ப இந்த உலகத்துல இருந்தா கூட நம்ம இது எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு, பகவானோட லோகத்துக்கு போறதுக்கு வழி என்ன? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, நம்மளோட செயல்கள பூரா நல்ல வழிக்கு எப்படி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதோ, அதுக்கேத்த மாரி நம்மள நாமளே மாத்தி, இந்த பகவானோட இந்த கிருஷ்ண பயிற்சிய எடுக்க எடுக்க நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம்? சத்துவ குணத்துல நிலை பெறுவோம். சத்துவ குணத்துல நிலை பெற்று எந்த ஒரு புகழுக்கோ, இல்ல மயக்கங்களுக்கோ அடிமையாகாம, திடமான மனதோட இருந்து, அடுத்து சுத்த சத்துவ நிலைக்கு போகணும். அந்த சுத்த சத்துவ நிலை எப்படி இருக்கணும்? இடையறாது பகவான மட்டும் ஸ்மரணம் பண்ணுவாங்க. அப்படி இருந்தா மட்டும் தான் அந்த சுத்த சத்துவ நிலைமைக்கு போக முடியும். அப்படி இருக்கிற இடத்த யார் ஒருத்தவங்க அந்த சுத்த சத்துவ நிலையில எல்லாரும் இருக்காங்களோ, அந்த இடத்த என்ன சொல்றாங்க? வாசுதேவ தலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் 14வது அத்தியாயம். முக்குணங்களின் இயற்கை. இத வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஜட இயற்கையின் முக்குணங்கள். பகவான் வந்து இதெல்லாம் யாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க? அர்ஜுனாவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அர்ஜுனா வந்து கேட்கிறாங்க. இந்த ஜட இயற்கையின் முக்குணங்கள்ல சத்துவ குணத்துல நிலை பெற்றவனோட தகுதி என்ன? அவனை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அப்புறம் வந்து அவன் வந்து அடுத்து வந்து எப்படி வந்து அவனோட செயல்கள் வந்து இருக்கும் அப்படின்னு ஆ கேட்குறாங்க. அதனால பகவான் என்ன சொல்றாங்க? அவன் எப்பயுமே பாதிப்படையாதவனா, நண்பர்களால கூட தூண்டப்படுவாங்க இல்லையா? அந்த மாரி கூட அவன் வந்து எந்த விதத்திலயும் கிளர்ச்சி அடையாதவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம எப்படித்தான் இருக்கணும்? பக்தி தொண்டுல சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த மாரி பக்தர்களோட சங்கத்துல இருந்து, ஆன்மீக குருவோட வழிகாட்டுதலோட, படிப்படியா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜட ஆசையெல்லாம் விலக்கி, எப்பயும் பகவானோட கைங்கரியத்துல ஈடுபட்டு, பகவானுக்கு ஆஃபர் பண்ண பிரசாதத்த மட்டும் சாப்ட்டு, பகவானோட அந்த லோட்டஸ் ஃபீட்ல போட்ட அந்த ஃப்ளவர்ஸ வந்து ஸ்மெல் பண்ணி, அப்புறம் வந்து பகவான் எங்கெங்கெல்லாம் லீலா பண்ணாங்களோ, அந்த இடங்களுக்கெல்லாம் யாத்ரா போயி, அதெல்லாம் அந்த கண்ணு வந்து பார்க்கணுமாம். ஏன்னா, கண்ணுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய விருந்து அப்படின்னா, பகவானு லீலா பண்ண இடங்கள எல்லாம் பார்க்கிறது. அப்புறம் வந்து பகவானோட இந்த லீலைகள பூரா பக்தர்களோட சேர்ந்து
பேசி பகவானுக்கும் நம்மளுக்குமான அந்த அன்பு பரிமாற்றத்த வந்து பரிமாறிக்கிட்டு, அப்புறம் வந்து தெய்வீக சத்தம். அது வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். அந்த மகாமந்திரத்த எப்போதும் உச்சரிச்சுக்கிட்டு, இப்படியே ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து கழிக்கணும். அது மட்டுமல்லாம, நம்மளோட ஆன்மீக ஆச்சாரியர்கள் வந்து என்னைக்கெல்லாம் அப்பியரன்ஸ் டே, டிஸப்பியரன்ஸ் டேன்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஃபாஸ்டிங் எல்லாம் ஃபாலோ பண்ணி, இப்படி வந்து நம்ம வந்து நம்மளோட பக்திய வந்து பயிற்சி செய்ய ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்ம எங்க முடியும் அப்படின்னா, பிரம்ம ஜோதிக்கு பிரம்ம ஜோதிங்கிற நிலைமைக்கு நம்மளால போக முடியும். அப்ப அப்படி போயிட்டோம் அப்படின்னா, நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, பரமபுருஷ பகவானோட குணத்துக்கு ஈக்குவல் ஆனவங்களா ஆயிருவோம் அப்படின்னு இந்த இடத்துல நெறைய சாப்டர்ல குடுத்திருப்பாங்க. அப்ப நம்மளும் பகவானும் ஒண்ணா அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. குணத்தால அந்த தெய்வீக குணங்கள வந்து பகவான்ட்ட இருக்க குணங்கள்ல நம்மளுக்கும் சிறிது துளி இருக்கும். அத வந்து பெரிய அளவுல வளர்த்துக்கிறோம். அடுத்து அந்த வேற்றுமை என்னங்கிறத அடுத்ததுல படிப்போம். அப்ப ஜட இயற்கையின் முக்குணங்கள்ல இந்த அளவுக்கு நம்மளுக்கு பகவான் வந்து குடுத்திருக்காங்க. அர்ஜுனாக்காக குடுத்திருக்காங்க. நம்மளும் வந்து இந்த ஜட இயற்கையோட முக்குணங்கள்ல இருந்து விடுபடணும். ஹரே கிருஷ்ணா.